ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்லேயே வந்து பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி வந்து மொபைல் வந்து சூஸ் பண்ண நிறைய பேர் தெரியாமல் வந்து இருப்பீங்க. இப்போ ஒரு மொபைல் நீங்கள் வந்து பை பண்ண போகிறீங்கன்னா அதுக்குன்னு பர்டிகுலர் வந்து இதெல்லாம் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது. ஓகேங்களா? எதை எதை பார்த்து வாங்கணும்னு உங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. நான் சொல்கிறத மட்டும் செக் பண்ணி மொபைல் வந்து பை பண்ணுங்கள். உங்கள் மொபைல் கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 இயர்ஸுக்கு எந்த லேகு, ஹேங்கு, பேட்டரி ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமே இல்லாத அளவுக்கு நான் வந்து எப்படிலாம் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு சில மெத்தட் மட்டும் சொல்கிறேன். அந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணி மொபைல் வந்து சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாகவே அந்த மொபைல் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்கள் மொபைல் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் வந்து போய் எடுக்க போகிறீங்களோ அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து போயிடுங்க. நான் வந்து ஃப்ளைட் மோட் போட்டு அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி டேட்டா வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து ரீட்ரை கொடுத்தேன்னா வருமா? ஓகே, வருது. இன்னும் ஒன்று தலை சுற்றுறான் கொஞ்சம். உள்ளே போய்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட்லேருந்து சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆண்ட்ராய்டில் ஓகே, ஸ்டார்டிங்கில் ஒரு மொபைல் வருது. அந்த மொபைலுக்கு வந்து உள்ளே வந்து போயிடலாம். போயிட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ரேட்டு அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஓகே, இருங்க. தலைவன் வேறு ஃப்ளைட் முடிந்து டேரெக்டாக எடுத்து வச்சு கொஞ்சம் வேலையை காமிக்கிறான் தலைவன். நம்ம வந்து இப்படியே போய்ப்போம். என்னடா நம்ம மொபைலுக்கே விட்டா வேலை கம்மி பண்ணுது. சிம்மை சேஞ்ச் பண்ணேன். இந்த ஓட்ட ஜியோவில் ஒன்றும் வரல, டவர் வரும், சம்டைம்ஸ் சுத்தமாக வராமல் போயிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தா நான் என்ன பண்ணலான்னா, மொபைல் தானே எடுக்க போகிறோம், மொபைலுக்கு வந்து போயிடலாம். கிராசரியில் போய்ட்டோம் போல இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டுக்கு போயிடுவோம். ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு இப்போ பார்த்தோன்னா வந்து என்ன ரேட்டில் மொபைல் வாங்கலாம். ஓகே, ஒரு 10K பட்ஜெட்டில் இல்லை ஒரு 50K போயிடலாம். 50K பட்ஜெட் மொபைலுக்கு போயிடலாம். 50K பெஸ்ட் மொபைல்ஸ் வந்து போட்டு சர்ச் பண்ணிங்க. ஓகே, சர்ச் வந்து பண்ணி உள்ளே வந்து போயிடுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தோன்னா ஓகே, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. பட்ஜெட் வைஸாகவும் இருக்கும், மொபைல் வந்து லுக் வைஸாகவும் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஐக்யூ வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறோம். ஐக்யூ மொபைல் வந்து போய்க்கலாம் ஒரு மொபைலில். ஓகேங்களா? இந்த மாதிரி மொபைல் உள்ள வந்து போயிடுங்க. போய்ட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்களா இங்கே பார்த்தா ரேமு, ஸ்டோரேஜ். ஓகேங்களா? ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேமு ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஓகே, ரேம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்பல்சரி வந்து ஒரு 6GB ரேம் பெஸ்ட்டு. ஆவரேஜ் 8GB ரேம் பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? 8GB ரேம் எடுத்தோன்னா லாங் டைமுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆகாமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. கிளாக் ஸ்பீடுன்றதை என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணுறீங்களா, அந்த ஓப்பன் ஆகிறதுக்கு எடுக்குது பாருங்கள் ஒரு டைம். பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், லோட் ஆகுது பாருங்கள். இப்போ எனக்கு இங்கே வந்து பாருங்கள் ஒரு ரிசல்ட். இந்த ரிசல்ட் வரது எனக்கு எடுத்துச்சு பார்த்தீங்களா ஒரு டைம். அந்த டைம் தான் வந்து இங்கே கிளாக் ஸ்பீட் வரும். 2.5 GHz கிளாக் ஸ்பீட்னா, இப்போ இந்த கிளாக் ஸ்பீட் டவுன் ஆக எப்படின்னா இப்போ வந்து எப்படி நம்ம ரேங்க் வைஸ் சொல்லலாம். இப்போ வந்து கீழே போக 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 டவுன் தான். இப்போ வந்து 1 GHzலாம் வச்சுன்னா அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ அதே 2.8, 2.9, 3 சம்திங்லாம் இப்போ ஐஃபோன்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம ஆப்பிள்லேருந்து போகலாம். ஆப்பிளில் சொல்லியிருப்போனா, சரி இருங்க, நம்ம சாம்சங் கேலக்ஸி வந்து போயிடுவோம். சாம்சங் கேலக்ஸியில் போயிட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா வந்து போயிடலாம். போய்ட்டு அதில் உள்ளே போய் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். அங்கே பார்த்தா உங்களுக்கு ஜிகாட்ஸ்னு அவனும் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பான். அங்கே என்ன ஜிகாட்ஸ் கொடுத்துறாங்க பாருங்கள், மேலே இங்கே இருக்குது பாருங்கள் கார்னரில் சூப்பர் மல்டிடாஸ்கின் எண்டில் மேலே பாருங்கள் ஆக்டா ப்ராசஸர் 3 சம்திங் ஜிகாட்ஸ் 3.39. ஓகேங்களா? 3.39 வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இது வந்து ப்ராசஸர் வந்து அதிகம். அது மாதிரி தான் நீங்கள் வந்து ஜிகாட்ஸ் வைஸ் வந்து இப்படி தான் வந்து நீங்கள் வந்து செக் வந்து பண்ணணும். ஓகேங்களா? நம்ம வந்து பேக் வந்து அதே மொபைலாண்ட போயிடலாம். ஐயோ, வெளியே வந்தோடனே தலைவன் மறுபடியும் அங்கேயே ஃபஸ்ட்லேருந்து போக வைக்கிறான்பா, ரொம்ப பண்ணுறாங்க நம்மளை. சரி விடுங்க, வேறு மொபைல் வந்து போயிடலாம். போயிட்டு சரி ஓகே, நீங்கள் அது பார்த்துட்டீங்க. ஃபஸ்ட்டு ரேமு, கிளாக் ஸ்பீடு. ஓகே, நெக்ஸ்ட்டு கேமரா. ஓகேங்களா? கேமரா வைஸ் வந்து ஒருத்தர் தான் ரியலாக கேமராவும் சொல்லியிருப்பான், கொஞ்சம் ஃபேக்காகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வைஸ் உங்கள் சாய்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேட்ரி வந்து போயிடுங்க. பேட்ரி வந்து போயிட்டிங்கன்னா ஒரு 5000, 6000 இல்லை 5000 போதும். 5000 mAh இருந்தால் ஓகே, ஆவரேஜ் ஓகே, அந்த மொபைலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் இருக்கும். அதான் 90 ஹெட்செட் வரும். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 120 ஹெட்செட் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் ரிஃப்ரெஷ் ரேட்டு. அது வந்து 90 ஹெட்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு மொபைலுக்கு ஒரு ரேட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் மினிமம் வந்து 120 இருந்தால் ஓகே. ஓகே, 120 ஹெட்செட் செக் பண்ணுங்கள். சார்ஜர் மட்டும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஹெவியாக ஒன்று 60 வாட் ஒன்று 70 வாட் ஒன்று ட்ரை பண்ணிங்க. அவ்வளோ போகாதீங்க. சார்ஜர் ஃப்ளாஷ் சார்ஜிங் வந்து 45க்கு மேலே வந்து போகாதீங்க. ஓகே, 45க்கு மேலே கொடுத்துக்கிறான்னாவே அவன் வந்து பேட்ரி வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுற மாதிரி தான் செட் வந்து பண்ணியிருப்பான். ஓகேங்களா? பேட்ரி வந்து ரொம்ப குயிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு சம் சிப்பு அதெல்லாம் போட்டு செட் பண்ணியிருப்பான். இப்போ அந்த ஸ்பீடில் யார் சொல்லும், எப்படி சொல்கிறதுனா,
ஒரு ஒரு வண்டியை வேகமாக ஓட்டி பெட்ரோல் காலி ஆகிறதுக்கும் பொறுமையாக ஓட்டி பெட்ரோல் நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அது மாதிரி தான் நீங்கள் வந்து சார்ஜர் எந்தளவுக்கு வேகமாக இருந்தோ அந்தளவுக்கு அதனுடைய கெப்பாசிட்டி வந்து டவுன் ஆகும். ஆவரேஜாக நம்ம ஒரு 45 வாட்டில் செலக்ட் பண்ணால் ஓரளவுக்கு லாங் டைம் வந்து வரும். ஓகேங்களா, கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, ஒரு 45 வாட் இருந்தால் வந்து போதும் பேட்ரி. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே வந்து ஆம்லைட் சைடு வந்து போங்க. ஆம்லைட் சைடு வந்து செக் பண்ணி பார்த்து ஆம்லைட் சைடு போயிடுங்க. ஏன்னா இப்போ 50K ஆம்லைட் கன்ஃபார்ம் பார்த்தாகணும். ஓகே, அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்பல்சரி யாரும் கர்வ் டிஸ்பிளே வந்து யூஸ் வந்து பண்ணாதீங்க. நான் என்னுடைய சஜஷன் கர்வ் டிஸ்பிளே வந்து யூஸ் வந்து பண்ணாதீங்க. கர்வ் டிஸ்பிளே நீங்கள் வந்து ஈஸியாக வாங்கிடுவீங்க. ஆனால் அதுக்கு எல்லாம் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒருத்தர் ஒரு ஜாபில் இருப்பீங்க. அவங்க ஜாபுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கர்வ் வந்து சூஸ் பண்ணாமல் சூஸ் பண்ணுற வேணாமல் சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நீங்கள் வந்து ஹெவியாக இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஒருத்தர் வந்து டெய்லி சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க. அவங்களாம் இது மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா அவங்களாம் ஒரு சில கல் மல்லு சுமக்கிற வேலை செஞ்சாங்கன்னா அவங்களாம் அங்கே வந்து கன்ஃபார்ம் கீழே வியும் அனைத்துக்கு ஒருத்த மொபைல் கன்ஃபார்ம் வந்து டேமேஜ் ஆகும். அந்த இடத்துல அந்த மொபைல் வந்து உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்காது. அதே நார்மலாக ஃப்ளாக்ஷிப் மொபைலாக இருந்தால் அவங்க வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா, அதுதான் என்னோடய சஜஷன். இந்த மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள். மெயினாக ரேமும் நான் சொன்ன கிளாக் ஸ்பீட் இந்த 2 தான் வந்து மெயின். நெக்ஸ்ட்டு கேமரா அதெல்லாம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது. ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்குங்க. ரொம்ப பெஸ்ட்டாகவே வந்து இருக்கும். ஓகேங்களா, நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் வந்து போட்டுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் என்னுடைய சேனலில் நான் வந்து போடுறேன். என்னுடைய எப்படி சொல்கிறது, என்னுடைய நீட்லாம் உங்களுக்கு வந்து நான் எப்படி நீடுன்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சதான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி வந்து தரேன். ஓகேங்களா, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். டாடா பை.